பாதுகாப்பில் உண்மையான கவனம் செலுத்தாமல் அண்ணா பல்கலைக்கழக பாலியல் வன்கொடுமை வழக்கை அரசியலாக்குவது ஏன் என சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியிருக்கிறது. இது குறித்தான முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் சுரேஷ். வணக்கம் சுரேஷ், எந்த வழக்கின் அடிப்படையில் சென்னை உயர்நீதிமன்றம் இந்த கேள்வியை எழுப்பியிருக்கிறது? முழு விவரங்கள். வணக்கம். அதாவது அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவத்தை கண்டித்து அதிமுக, பாரதிய ஜனதா கட்சி உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளின் சார்பில் ஆர்ப்பாட்டங்கள் நடத்தப்பட்டன. ஆனால் இந்த ஆர்ப்பாட்டங்களுக்கு காவல்துறை தரப்பில் அனுமதி மறுக்கப்பட்டது. அனுமதியை மீறி ஆர்ப்பாட்டங்கள் நடத்தியவர்களுக்காக கைது செய்யப்பட்டு அவர்கள் மாலையில் விடுவிக்கப்பட்டிருந்தார்கள். இந்த நிலையில் சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் பாமக சார்பில் அந்த கட்சியினுடைய மகளிர் அணி சார்பில் சௌமியா அன்புமணி தலைமையில் இந்த போராட்டம் நடத்த இருப்பதாக அறிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் இந்த போராட்டத்துக்கு நுங்கம்பாக்கம் காவல்துறையினர் அனுமதி வழங்க மறுத்துவிட்டார்கள். இந்த நிலையில் இந்த போராட்டத்திற்கு அனுமதி வழங்க உத்தரவிட வேண்டும் என்ற கோரிக்கையுடன் பாமகவின் மூத்த வழக்கறிஞருமான பாலு நீதிபதி வேல்முருகன் முன்பு முறையீடு செய்தார். அப்போது இந்த போராட்டத்துக்கு அனுமதி வழங்க உத்தரவிட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் அவர் முன்வைத்தார். இதை ஏற்க மறுத்த நீதிபதி, போராட்டம் நடத்தும் ஒவ்வொருவரும் முதலில் தங்கள் மனதில் கையை வைத்து சொல்ல வேண்டும், பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கப்படும் என்ற ஒரு உத்தரவாதத்தை அளிக்க முடியுமா என்ற ஒரு கேள்வியை எழுப்பினார். அது மட்டுமில்லாமல் இப்படி ஒரு சம்பவம் நடந்ததற்கு அனைவரும் வெட்கப்பட வேண்டும் என்ற ஒரு கருத்தையும் நீதிபதி பதிவு செய்திருக்கிறார்கள். இந்த விவகாரத்தை அனைவரும் அரசியலாக்கி வருகிறார்கள். பெண்கள் பாதுகாப்புக்கு உண்மையான அக்கறை செலுத்தாமல் இந்த விவகாரத்தை அனைவரும் அரசியலாக்கி வருகிறார்கள். ஏற்கனவே இந்த விவகாரம் தொடர்பாக உயர்நீதிமன்றம் தாமாக முன் வழக்கை விசாரணைக்கு எடுத்திருக்கிறது. காவல்துறையும் வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுத்திருக்கிறது. இந்த நிலையில இந்த விவகாரம் தொடர்பாக போராட்டம் நடத்துவது என்பது ஏற்படையில இது ஒரு விளம்பரத்துக்காக இந்த போராட்டத்தை ஏற்பாடு செய்துள்ளீர்கள். இந்த சமூகத்தில் ஆண் பெண் என்ற பாகுபாடு இருப்பதே வெட்கப்பட வேண்டிய விஷயம் என்ற ஒரு வேதனையும் நீதிபதி பதிவு செய்திருக்கிறார். மேலும் இந்த வழக்கை அனுமதி கொடுப்பது தொடர்பான எந்த ஒரு உத்தரவை பிறப்பிக்க முடியாது என்ற ஒரு மறுப்பையும் நீதிபதி தெரிவித்திருக்கிறார். உங்கள் முழு விவரங்களுக்கு நன்றி சுரேஷ். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.